ஹே பர்டீஸ், நீ தினேஷ் சேனலை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ராதா ராதா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு ராதா. என்னை விட்டு போயிடாத ராதா. நான் வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி பண்ணாலையும் தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறேன்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போகாத ராதா. நீங்கள் நான் இல்லைனா தான் வாழ்க்கையோட கஷ்டங்களை புரிஞ்சுப்பீங்க. அப்போ தான் நான் திரும்ப வருவேன். என்னை விட்டு போகாத ராதா, சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு போகாத. இவர் தான் நம்ம கதையோட மூர்த்தி அங்கிள், நம்ம கதையோட ஹீரோ. இவங்க ஒய்ஃப் ஏன் இவரை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா, மூர்த்தி அங்கிள் பல பணச்சிக்கலில் மாட்டி ரொம்பவே டவுன் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இருந்தாலும் அவர் சக்ஸஸ்க்காக போராடி ரொம்பவே முயற்சி பண்ணியும் அவருக்கு எல்லாமே ஃபெயிலியரை தான் கொடுக்குது. ஸோ அதனால் மூர்த்தி அங்கிள் எல்லோரும் எழுந்து தனிமையில் நிலை அழுந்துட்டுருக்காரு. வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். வாழ்க்கையில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் எனக்கு தோல்விகள் மட்டுமே கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் கூட இருந்த என்னோட ராதாவும் என் கூட இல்லை. இப்போ எல்லாத்தையும் எழுந்து நான் தனிமையில் நின்றுட்டுருக்கேன். இருந்தாலையும் நான் பின்வாங்க மாட்டேன், முயற்சி செய்வேன். பல ஃபெயிலியர்ஸை சந்தித்த பிறகும் அவர் தன்னுடைய திறமையை வச்சு முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கார். இது நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்குது. ஹலோ ஹலோ ராதா ராதா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு ராதா. தயவு செய்து ஃபோனை மட்டும் வச்சிடாத ராதா. ராதா, கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னேறிட்டு உன் முன்னாடி வந்து நிற்பேன். அது வரைக்கும் நான் உன் முன்னாடி வர மாட்டேன் ராதா. அப்பா இப்பெல்லாம் பார்க்க ரொம்பவே சேடாகவே இருக்காரு. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா, நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே எனக்கு புரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ப்பா. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறீங்கப்பா. நீங்கள் தான் பெஸ்ட்டு டேடி. அருண், அப்பாவை ஏன்பா அப்படி பார்க்குற? அப்பா வருத்தப்படுறேன்னு நினச்சி நீ உடம்பை கஷ்டப்படுத்திக்காதப்பா. அப்பா நல்லா இருக்க. அருண், நீ எதுக்காக இதை யோசித்து கஷ்டப்படுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுப்பா. நீ நல்லா படித்தாலே எனக்கு போதும். அப்பா உனக்காகவும் அம்மாக்காகவும் தான்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன். கண்டிப்பாக வருங்காலத்தில் நீயும் நானும் அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல வீட்டில் சந்தோஷமாக வாழுவோம் அருண். அம்மா கண்டிப்பாக புரிஞ்சு நம்ம கூட வந்துடுவாங்க. நீ எனக்கு நல்லா படித்து வருங்காலத்தில் நீயும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அருண். லாஸ்ட்டாக நம்ம மூர்த்தி அங்கிளுக்கு ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை கிடைக்குது. இது அவருடைய முயற்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக இருக்குது. இது அவருடைய லைஃப் ஃபுல்லாக அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பலன்னே சொல்லலாம். இந்த ஸ்டோரி எதை உணர்த்துது அப்படின்னா, உண்மையான வெற்றி அப்படின்றது முயற்சியுடன் அடையப்பட வேண்டும் என்பதை உணர்த்துது. அண்ட் லைஃப்பில் பெயின்ஃபுல்லான சேலஞ்சஸை நம்ம தைரியமாக எதிர்கொள்ளணும்.